நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் மகா, எங்க கிளம்பிட்ட? ஆமா, நம்ம டாக்டர் பக்கம் அடுத்து தானே போகணும். ஓ, கோயிலுக்கு போறியா? டிஃபனை டேபிள்ல வச்சிருக்கேன், சாப்பிடு. ஏய் மகா, எங்க போறன்னு மட்டும் சொல்லு. ரெஸ்டாரண்ட் உன்னால பாத்துக்க முடியாதுன்னு சொன்னல, யாராவது பாத்துக்கணும்ல, அதான் நான் போயிட்டு இருக்கேன். நீயா? நீ போய் என்ன பண்ண போற? ஏன் என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? அப்படி இல்ல மகா, நீ எதுக்கு கஷ்டப்படணும்? வேற என்ன பண்ண சொல்ற? அப்படியே விட்டுறவா? நான் கிளம்புறேன். நில்லு மகா, இப்ப என்ன? நான் போகணும், அவ்வளவுதானே? நான் போறேன். நான் உன்னை போக சொல்லலையே பாரதி. என்ன பிரச்சனை மகா உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை பாரதி? நீ போகலான்னு சொல்ற, அதனால நான் போறேன், அவ்வளவுதான். நீ சொல்லி நான் போக மாட்டேன்னு சொன்னது தப்புதான் மகா. விடு, நான் போறேன், நீ வீட்டுல உட்காரு. என்ன பாரதி சொன்ன? நான் சொல்லி நீ கேட்காதது தப்புன்னா அப்ப இவ்வளவு நாளா அப்படிதான் நினைச்சிட்டு இருந்த? மகா, அவசரத்தை சொல்றதெல்லாம் அர்த்தத்து பேசினா எப்படி மகா? விடு பாரதி, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு? நான் உன்னை கேட்கவே இல்லையே, நான் தான் போறேன்னு சொல்றேன்ல. நீ போய் கஷ்டப்படுவ, என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? உனக்கு தான் அங்க போறத நினைச்சாலே மனசாட்சி உறுத்துதே. எனக்காக எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு போகணும்? எல்லாரும் நல்லவங்களாவே இருங்க பாரதி, நான் மட்டும் கெட்டவளா இருந்துட்டு போறேன். ஏன் இப்படிலாம் பேசுற மகா? வேற எப்படி பேச சொல்ற? நாம மத்தவங்களுக்கு பண்றதுதானே ஞாபகம் இருக்கு, நமக்கு மத்தவங்க பண்றதெல்லாம் மறந்து போகுதே. என்ன பண்ண சொல்ற? நீ அடி வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தத இன்னும் என்னால மறக்க முடியல பாரதி. தூக்கத்துல அது ஞாபகம் வந்தா நான் எழுந்து உட்கார்றேன். ஆனா உனக்கு அது பிரச்சனையே இல்ல. நீங்களாம் ஞானிங்க, மன்னிக்கிறது மறக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஈஸி. என்னால முடியாது. தேவையில்லாம எதுக்கு நமக்குள்ள இன்னொரு சண்டை? சண்டை இல்ல பாரதி, நீ கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்த, அவ்வளவுதான். நேத்து ரெஸ்டாரண்ட் போக மாட்டேன்னு சொன்ன தப்புதான், இப்பதானே போறேன்னு சொல்றேன்ல. வேண்டாம் பாரதி, எனக்காக நீ எதுவும் கஷ்டப்பட்டு செய்ய வேணாம். பாவம், எனக்காக நீ ஏன் பேரை கெடுத்துக்கிற? எல்லா சொத்தையும் பிடுங்கினவ நானாவே இருந்துட்டு போறேன். நான் இப்படியே இருந்துடுறேன், என்னை விட்டுடு. நான் உன்னை ஒண்ணுமே சொல்லவே இல்லை மகா. நேத்து உறுத்துச்சு, நான் அப்படி பேசிட்டேன். இங்க பாரு மகா, சாரி. பரவாயில்ல பாரதி, அவ்வளோ உறுத்தலோட நீ அங்க போய் உட்கார வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிடு, பாய். மகா நில்லு, நான் போறேன்னு. ஹே பப்ளி மாஸ். ஹாய் மாம்ஸ். வா உட்கார். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சுச்சி எங்க? அவ லேப்ல இருக்கா. காலேஜ்ல முடிஞ்சிச்சுல? சுசி லேட் ஜாயின்ல, செமஸ்டர் வர வருது, அதான் ஸ்பெஷல் கிளாஸ். ஓ சரி சரி. ஆமா, நீயே ஒரு மாதிரி இருக்க. இல்லையே. இல்லையே, யூஷுவல் உற்சாகத்தை காணுமே. ஒன்றும் இல்லை மாம்ஸ். இன்னும் ஹோம் சிக் போலையா உனக்கு? சரி ஆயிடும். நான் கூட ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணி 1 month எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? டெய்லி எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி நான் அழுவேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஹாஸ்டல் லைஃப் எவ்வளவு சொர்க்கன்னு. உனக்கும் சரியாயிடும் பப்ளி மாஸ். ஏய், எதுவும் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, சுச்சி எப்படி இருக்கா? எதனா ஃபீல் பண்ணாளா? அப்பப்போ ஒரு மாதிரி லோன்லியா இருக்குன்னு சொல்லுவா, அப்புறம் ஓகே ஆயிடுவா. மாமா வந்தாரா? லாஸ்ட் வீக் வந்ததுதான், அப்புறம் வரல. போன்ல பேசினாரு. ஓ சரி. நீ ஏன் டல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல மாம்ஸ். ஏதோ இருக்கு, சொல்லாம இருக்க. இல்ல அதெல்லாம் இல்ல. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே.
அது காலையில் எந்திரிக்கும் போதுலேருந்தே தலைவலி. கண்டினியூஸாக லேபில் வர இருந்தேன். அதான் இப்போ தலைவலி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. சரி வா வெளியில போயிட்டு வருவோம். இல்லை வேண்டாம் மாம்ஸ். வெளியில போயிட்டு வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. இல்லை மாம்ஸ், அதுக்காக உடனே கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு லெட்டர் எழுதி விடுங்க மாம்ஸ். ஏய் சுபா அதை கொடுக்க சொன்னா. சரி இந்த வீக்கெண்ட் வந்து நான் கூட்டு போறேன். 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. சப்ஜெக்ட்ல டவுட்ஸ் இருந்தா எடுத்துட்டு வந்துரு. சாட்டர்டே ஃபுல்லா படிக்கிறோம், சண்டே வெளியில போறோம். ஓகேவா? சரி ஹாஸ்டல்ல ஃபுட் எல்லாம் ஓகேவா? பரவாயில்ல. பிடிக்கலன்னா சொல்லு, நைட் வேணா பசங்க கிட்ட ஃபுட்டை கொடுத்து ஐயோ விடுறேன். அதெல்லாம் வேண்டாம் மாம்ஸ். ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்களா? ஏதாவது ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? ஏதாவது இருந்து என்கிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறியா? அதெல்லாம் எதுவும் இல்ல மாம்ஸ். நீ சரியாவே இல்ல இந்திரா. எதுவா இருந்தாலும் சொல்லு இந்திரா. இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஹோம் சிக் அவ்வளவுதான். அன்னைக்கு கூட நல்லா தானே இருந்த, திடீர்னு என்னாச்சு? அது வந்து மாம்ஸ் அடிக்கடி இப்படி ஆயிடுது, அவ்வளவுதான். தலைவர வலிக்குதுன்னு சொன்னல. சரி நீ போய் ரெஸ்ட் எடு போ. பார்க்கலாம் மாம்ஸ். பை பை. ஏய் இந்திரா வச்சிட்டு போற பாரு. ஐயோ சாரி மறந்துட்டேன். தேங்க்ஸ். எதுவா இருந்தாலும் யோசிக்காம ஃபோன் பண்ணு, சரியா? பை மாம்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? என்ன இந்திராவை பார்க்க வந்தீங்களா? நான் உங்களை தான் பார்க்கலாம்னு நினைச்சேன், கரெக்டா வந்துட்டீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன சூப்பரா இருக்கேன். என்ன எதுக்கு தேடினீங்க? இந்திரா ஏதாவது என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளா? இல்ல நீங்க இந்திராவோட பேசிட்டு தானே இருக்கீங்க? ஆமாம் சார், அதில் என்ன டவுட்டு? இல்ல இந்திரா ரொம்ப டல்லா இருந்தா, ஏதாவது பிரச்சனையா? 2 நாளாவே அவள் அப்படிதான் சார் இருக்கா. ஏன், என்ன ரீசன்? என்னன்னே தெரில. நானும் கேட்டு பார்த்தேன், அவ சொல்லவே இல்லை. ஓ அந்த குணம் இல்ல, அவன் கூப்பிட்டு ஏதோ பேசினான், அதுக்கப்புறம் இருந்துதான் இப்படி இருக்கா. அவ என்ன பேசுறதுக்கு இருக்கு? என்னன்னு தெரியல சார். பேசணும்னு கூப்பிட்டப்ப கூட இந்திரா வரமாட்டேதான் சொன்னான். ஆனா இவன் ஏதோ சொல்லி கூட்டிட்டு போனான். திரும்பி வந்தா அவ முகமே ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்பையில இருந்தே அவ இப்படிதான் சார் இருக்கா. நானும் மேட்ரு என்னன்னு தெரிஞ்சுக்க என்னென்னமோ ட்ரை பண்ணேன், ஆனா ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஆனா எனக்கு தெரிஞ்சது ஏதோ சீரியஸான பிரச்சனை தான் நினைக்கிறேன். குணா இப்ப எங்க இருக்கான்? அவன் அந்த பிளாக் ஆண்ட தான் சார் இருப்பான். சரி நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சிவா. ஓகே சார். காஃபி எதனா சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். சரி உங்க நம்பர் கொடுங்க. சொல்லுங்க. 750-278-2143. ஓகே சார், பை. தேங்க்ஸ் சிவா. இதுங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. பொறுக்கிங்க இப்படிதான் டெய்லி கத்துது. குணா. ஆமா, ஏன்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வரீங்களா? வாங்க பிரதர். அப்புறம் உடம்பு எப்படி இருக்கு? பார்த்தா தெரியல, நல்லா தான் இருக்கு. இப்படியே இருக்கணும்னு ஆசை இல்லை போல. இந்திரா கிட்ட என்ன பேசுன? நான் எதுவும் பேசலையே. அரைஞ்சிரும் உன்னை. வாங்கினதெல்லாம் பத்தலையா உனக்கு? இனி எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்ற? நான் எதுவும் பண்ணலைங்க. நீ என்னெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியுமே. ஃப்ராட் ராஸ்கல்.
தேவையில்லாமல் பேசாதீங்க ப்ளீஸ். நான் தேவையில்லாம பேசல, நீ தான் தேவையில்லாத வேலைலாம் பண்ற. என்ன பண்ணேன்னு முதல்ல சொல்லுங்க. இந்திரா கிட்ட எதையோ சொல்லியிருக்க, அவ இப்ப சரியா இல்ல. என்னடா சொன்ன? அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா அங்கேயே கேட்க வேண்டியதானே, ஏன்ட்ட வந்து கேட்டா? இந்த பார், ஏற்கனவே நீ பண்ணதுக்கு உன்னை கொலை பண்ணியிருக்கணும். போனா போதே படிக்கிற பையனு விட்டு வச்சிருக்கோம். ஹேய், நீ இருக்கிற காலேஜுக்கே மறுபடியும் இந்திரா அனுப்புன எங்களுக்கு. அவ செக்யூரிட்டி பத்தி யோசிக்க தெரியாதா? அவளை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண நீ உயிரோட இருக்க மாட்ட. என்ன மிரட்டுறீங்களா? செஞ்சிருவோம். ஏற்கனவே மாமாவும் மேல கொலை வெறியில இருந்தாரு, ஞாபகம் இருக்குமே உனக்கு? போனா போதுன்னு விட்டு வச்சா ஓவரா துள்ற. ரெஸ்டாரண்ட் நடத்துறவங்க உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்திருக்கோம். உன்ன மாதிரி பெரிய ரவுடியெல்லாம் அசால்ட்டா டீல் பண்ண வேண்டாம். நீ ஒரு மேட்ரே இல்லடா, புரியுதா? உன்னால இந்திரா டிஸ்டர்ப் ஆயிருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியும், ஆனா ஏன் இன்னும் தெரியல. இனிமேல் அவகிட்ட போய் பேசுன இல்ல டிஸ்டர்ப் பண்ண தெரிஞ்சா அதுதான் உன் கடைசி நாளா இருக்கும். சும்மா சொல்றேன்னு நினைக்காத, புதைச்சிருவேன். என்ன மகா, எப்போ வந்த? இரு, இந்த வந்துடுறேன். மகா, குடி மகா. நிறைய வேலையா? வயிற்றுல பாப்பா வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் வேலை செஞ்சா எப்படி மகா? சரி, கோவம் இருக்கட்டும், ஒரு தண்ணியை குடி ப்ளீஸ் மகா. சரி, சாப்பிட ஏதாவது தட்டுமா? வேணாம். சாப்பிட்டியா? எதுல வந்த நீ? ஆட்டோலையா? என்ன மகா நீ? ஆட்டோக்காரனுக்கு ஒன்று நிலைமை தெரியுமா? வண்டி தூக்கி தூக்கி போடுன்னு உனக்கு தெரியாதா? இங்க பாரு, டிராவலை பார்த்து போடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. வேற என்ன பண்ண சொல்ற? நான் டிராப் பண்ணவனு கேட்கறதுக்குள்ள நீ போயிட்ட. நீ இப்போ லேட்டானது நான் வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ என்ன சொல்லியோன்னு தயக்கத்துல தான். விடு பாரதி, நான் பாத்துக்கிறேன். மகா, 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 சாரி மகா. இத பாரு, சாரி சொல்றேன்ல. இத பாரு மகா, நான் பண்ண தப்பு தான். அப்படி பேசிருக்க கூடாதுதான். நீ தப்பு பண்ண மாட்ட பாரதி, நான் தான் தப்பு. இப்படி பேசாத மகா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பத்தி யோசிக்காம என்னென்னமோ பேசிட்டேன். சாரி. ஏதாவது பேசு மகா. இன்னைக்கு ஃபுல்லா நீ இல்லாம ஏதோ மாதிரி இருந்துச்சு. அதை விட நீ அங்க போய் தனியா கஷ்டப்படுறத நினைச்சு என் மனசே இங்க இல்ல மகா. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன். நான் இல்ல, நாம போறோம். நம்ம சேர்ந்தே போலாம். இனிமே உன்னை தனியா அனுப்ப முடியாது மகா. நீ என்ன வேணா சொல்லு, என்ன வேணா பண்ணு. இனிமே நான் ஒன்னும் சொல்லல. ஆனா இப்படி நீ தனியா கஷ்டப்படாத மகா. எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால தாங்கவே முடியல. சாரி, கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன்ல. வேற யாரு எது சொன்னாலும் தாங்கிக்க முடியுது.
நீ விலகி போனா ஒண்ணுமே பண்ண முடியல பாரதி. இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். இனி அப்படிலாம் பேசவே மாட்டேன். சாரி மகா. மகா, குட்டி பாப்பா வேற கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அப்பா வந்து என்ன நினைப்பா? இனிமே அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ சிரிச்சாதான் நல்லா இருக்கு. எப்ப பாரு மூஞ்சி மூணு வச்சுக்கிட்டு. ஆமா, இவர் அப்படியே பெரிய. ஐயோ, அடுத்த சனிக்கு நான் ரெடியா இல்ல. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், கை கட்டிட்டு வந்துரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேண்டா, எல்லாம் புடுங்கின சந்தோஷத்துல நிம்மதியா உட்கார்ந்து பேப்பர் படிக்கிறியா? தாத்தா வாங்க உட்காருங்க. நான் உங்க கூட எல்லாம் உட்கார்ந்து பேச வரலடா. உன்னை பத்தி என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. நீமா இப்படி? தாத்தா. ஆமா, மகாலட்சுமி வா. மகாலட்சுமி செய்ய வேண்டிய வேலையை தான் நீ செஞ்சிருக்க. தாத்தா என்ன அவளை சொன்னா உனக்கு கோபம் வருதா? என்ன ஊத்துமே. டேய், இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு இருந்தா பரவாயில்ல. ஆனா இங்க அப்படி இல்லையே. இந்த பாருமா, உங்க அப்பனுக்கு நீ மட்டும் பிள்ளை இல்ல. உனக்கு அப்புறம் 4 இருக்குது. இதெல்லாம் நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? எல்லாத்தையும் நடுத்தெருவில் விட்டுட்டியே. ஏமா, எல்லாரும் நீ வளர்த்த பிள்ளைக்கு தானே. உனக்கு எப்படிமா மனசு வந்தது? உங்க அப்பன் இன்னைக்கு அவன் நிம்மதி இல்லாம இருக்கான். அவனுக்கு பிள்ளைங்களை விட்டா வேற என்ன தெரியும்? இதையாவது யோசிச்சு பாத்தியா சொல்லு? அவங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் புடுங்கிட்டீங்களே. வீடு வேணும்னு கேட்டு எவனையும் அனுப்பிச்ச பாரு. அப்ப கூட நான் சொன்ன மகா அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்னு. அவனும் அதை நம்புறான். ஆனா எல்லாத்தையும் பிளான் போட்டு அத்தனையும் உருவிட்டல்ல. ஏ மகா, இதெல்லாம் நீயா செஞ்ச? என்னால நம்ப முடியலம்மா, முடியல. ஹோட்டலை கேட்டியே, கொடுக்க முடியாதுன்னு அவனால சொல்ல முடியாதா? ஆனா அவன் சொல்லலையே. நம்ம பொண்ணுதானே கேட்டான்னு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டாமா. ஏமகா, அப்படி கொடுத்தும் இன்னும் அவன் மேல உனக்கு கோபம் தீரலன்னா அது நிஜமான கோபம் தானா? மனுஷனுக்கு ஆசை கோபம் எல்லாம் இருக்கலாம். ஆனா இப்படி இருக்க கூடாது. நல்லா வயிற்றுல புள்ளையோட இருக்கேன்னு பாக்குறேன். இல்லைன்னா நான் ஏதாவது சொல்லிவிடுவேன். இப்ப கூட நான் இங்க வந்தது மதிக்கு தெரியாது. தெரிஞ்சா அவன் என்ன சத்தம் போடுவான். அதுவும் உங்ககிட்ட கோவப்பட்டு தெரிஞ்சா சாகுற வரைக்கும் மூஞ்சில முழிக்க மாட்டான். உங்க அப்பா தனியா கிடக்குறான் அந்த வீட்டுல, யாரும் இல்லாத அனாதை மாதிரி. ஏமா, இப்பவும் அவனுக்கு உங்க 2 பேர் மேலையும் எந்த கோபம் கிடையாது. அவங்கிட்ட நீங்க பேசினாலும் சரி, பேசாட்டாலும், அவனை நீங்க ஆள் வச்சு கொன்னாலும், நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா போதும்னு மட்டும்தாமா அவன் நினைக்கிறான். அவனை போய் நீ இப்படி பண்ணலாமா மகா? ஏ மகா, அப்படி என்னமா அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான்? தெரியாம பாரதி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான், அவ்வளவுதானே. அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? தெரியாம பண்ண தப்புக்கு முன்னாடி அவ செஞ்ச 1 லட்சம் நன்மைகள் உங்க கண்ணுக்கு தெரியாம போச்சு இல்ல? சொத்தை விட அன்புதான் முக்கியம்னு ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டானம்மா. அவனை புரிஞ்சுக்க முடியல. நான் என்னத்த சொல்ல? பொம்பளை பிள்ளைங்களை பெற்ற அப்பனோட கவலை உனக்கு தெரியாதா மகா?
உன் கல்யாண விஷயத்துல அவன் எவ்வளவு சிரமப்பட்டான். இன்னும் 3 பொண்ணுகளுக்கு அவன் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எல்லாத்தையும் எங்கேயோ தனித்தனியா அனுப்பிச்சிட்டு அந்த பிள்ளைகளை நினைச்சு அவன் எவ்வளவு கவலைப்படுறான், எவ்வளவு வேதனை இருக்கும் அவனுக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற எனக்கே சகிக்கல. ஏமா நீ அவபித்து பொண்ணு தானே, உன்னால மட்டும் எப்படிமா முடியுது இதெல்லாம் பண்ண? என் கண் முன்னாடியே நம்ம குடும்பம் இப்படி செஞ்சு போறத என்னால பார்க்க முடியாம தான் நான் இப்படியெல்லாம் வந்து பேசிட்டேன். நல்லா இருக்கு, நீங்களாவது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.